அண்ணாமலை தாக்கல் செய்த வேட்பு மனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அதிமுக புகார் தெரிவித்திருக்கிறது. வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று நடைபெற்ற நிலையில் அண்ணாமலையினுடைய வேட்பு மனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அதிமுக புகார் தெரிவித்துள்ளது. உங்களுக்கெல்லாம் தெரியும், காலையிலிருந்தே அண்ணாமலை வேட்புமனு குறித்தான பிரச்சனைகள் இங்கே கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், காலையில் அண்ணாமலை வேட்புமனுவை ஒரு 10 நிமிஷம் பரிசீலனைக்கு நிறுத்தி வைங்க, அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி அஃபிடவிட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு பிரச்சனைக்காக நான் என் கேண்டிடேட் கிட்ட சைன் வாங்குறதுக்காக போயிருந்தோம். இப்போ என்னென்னா, மிகப்பெரிய தவறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய கலெக்டர் மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த எலெக்ஷன் நாமினேஷன் கூட போடக்கூடிய அஃபிடவிட் ஃபார்ம் 26 நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும். எந்த அஃபிடவிட்டாக இருந்தாலும் நீதிமன்றம் அல்லாத முத்திரைத்தாளில் போடணும். நீதிமன்ற கட்டணம் இல்லாத முத்திரைத்தாளில் போடணும். அதாவது நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும். அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் ஒரு ஐஏஎம்மில் படித்ததாகவும் தான் ஒரு உலகத்திலே அதிபுத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில், அதாவது நீதிமன்ற கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டு நாங்கள் எத்தனையோ சொல்லியும் காலையில் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதையெல்லாம் கூட கவனிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் எடுத்து வைங்க, குளறுபடிகள் இருக்குது, எடுத்து வைங்கன்னு சொல்லியும் கேட்காம பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நேற்று நைட்டு வரைக்கும் இந்த அஃபிடவிட்டை அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் போட்டிருக்காரு. அதாவது எத்தனையோ சுயேட்சை வேட்பாளர்கள், கை நாட்டாக இருக்கக்கூடியவங்க, கை நாட்டு வைக்கக்கூடியவங்க, கையெழுத்தே போட தெரியாதவங்களாம் தேர்தலில் நிற்கிறாங்க. ஐஏஎம்மில் படிச்சிருக்கேன், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை 200 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் போட்டிருக்கார். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், நான் ஜுடிஷியல் பேப்பரில் போட வேண்டிய ஒரு அஃபிடவிட்டை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் போட்டிருக்கார். முற்றிலும் இது செல்லாது. இதைய பரிசீலனையிலையும் கூட இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பார்க்கலைங்கிறது வியப்பை குடிக்குது. இல்லை ஒருவேளை பார்த்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காக இந்திய தேர்தல் ஆணையம் கைப்பாவையாக செயல்படுறதுங்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் மறைச்சு உடனடியாக ஒரே நிமிஷத்தில், ஒரு செகண்டில் அத்தனை வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை இந்துஸ்தான் தேசிய கட்சி, இந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து அதை எடுத்து வைங்க, நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொன்னோம். எதுவுமே கேட்காம கண்மூடித்தனமாக அவசரமாக அதை ஏன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா இதுதான் காரணம். நேரடியாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க வேண்டிய மனு. இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு நாங்கள் இதனால் என்ன தெரிவிக்க வரோம்னா, நாங்கள் ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆவோம், உங்களுக்கு அதை பண்ணி தருவோம், இதை பண்ணி தருவோம்னு இவங்க கேன்வாஸ் பண்ணுறதே செல்லாமல் போயிடும். இவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அதற்கான வாய்ப்புகள் 1% கூட இல்லை. அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட இந்த அடிப்படையில் தவறான ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணதுனால அவர் வெற்றி உறுதியாக செல்லாதுன்னு அறிவிக்கப்படும். அதனால் கோவை மக்களுடைய வாக்குகளை வீணாக்காமல் படித்த தற்கூரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு செலுத்தி தங்களுடைய வாக்குகளை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் கலெக்டர் வரல. அதே மாதிரி நாங்கள் காலையில் கொடுத்த அப்ஜெக்ஷனுக்கும் எங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் தராமல் இருக்காங்க. அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்த கட்டமாக இமீடியட்டாக நாங்கள் சென்னையில் சொல்லி எங்கள் மாநில தலைமை அலுவலகத்தில் சொல்லி மாநில தலைமை அலுவலகத்திலேருந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் இது குறித்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக இதை நாங்கள் கோர்ட்டுக்கும் கொண்டு போகணும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தையும் கூட அவர் செக் பண்ணல. இது பேசிக் 200 ரூபாயோ 100 ரூபாயோ 20 ரூபாயோ நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் அஃபிடவிட் போட முடியும். நீதிமன்ற முத்திரைத்தாளுங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு. அதை எப்படி ஒரு அஃபிடவிட்டில் தாக்கல் செய்து அதையே இவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் இங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி. கோவை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய மாவட்டம், எவ்வளவு பெரிய தொகுதி, அதெல்லாம் வச்சு இதையும் கூட கவனிக்காமல் தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கிறாங்க அறிவித்தது உள்ளது உள்ளபடியே தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா, அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையே அங்கே செயல்படுது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், காலையிலிருந்தே அண்ணாமலை வேட்புமனு குறித்தான பிரச்சனைகள் இங்கே கோயம்புத்தூரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், காலையில் அண்ணாமலை வேட்புமனுவை ஒரு 10 நிமிஷம் பரிசீலனைக்கு நிறுத்தி வைங்க, அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி அஃபிடவிட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு பிரச்சனைக்காக நான் என் கேண்டிடேட் கிட்ட சைன் வாங்குறதுக்காக போயிருந்தோம். இப்போ என்னென்னா, மிகப்பெரிய தவறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய கலெக்டர் மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த எலெக்ஷன் நாமினேஷன் கூட போடக்கூடிய அஃபிடவிட் ஃபார்ம் 26
நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும். எந்த அஃபிடவிட்டாக இருந்தாலும் நீதிமன்றம் அல்லாத முத்திரைத்தாளில் போடணும். நீதிமன்ற கட்டணம் இல்லாத முத்திரைத்தாளில் போடணும். அதாவது நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போடணும். அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, தான் ஒரு ஐஏஎம்மில் படித்ததாகவும் தான் ஒரு உலகத்திலே அதிபுத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில், அதாவது நீதிமன்ற கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டு நாங்கள் எத்தனையோ சொல்லியும் காலையில் வந்து இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதையெல்லாம் கூட கவனிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் எடுத்து வைங்க, குளறுபடிகள் இருக்குது, எடுத்து வைங்கன்னு சொல்லியும் கேட்காம பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நேற்று நைட்டு வரைக்கும் இந்த அஃபிடவிட்டை வந்து அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பில் போட்டிருக்காரு. அதாவது அண்ணாமலை தாக்கல் செய்த வேட்பு மனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்ணாமலை தாக்கல் செய்த வேட்பு மனுவில் என்னென்ன குளறுபடிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெற்றாலும் இந்த வெற்றி செல்லாது என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அவருடைய வேட்பு மனுவில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதால் அதனை நிராகரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்திய நிலையிலும் அதனை தேர்தல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு தொடருவோம் என்றும் அதிமுக வழக்கறிஞர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.